ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஜாதிகளை வச்சுட்டு இவங்க அந்த ஒரு மிரட்டி அந்த இடத்துல வந்து சீட்டு வாங்குறது. இந்த ஜாதி கட்சிகளும் சில கலவரம் ஒரு மாநாடு வச்சு அங்கே பார்த்தா காவல்துறைக்கு அடங்காம ஆயிரம் அந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னால் எத்தனை ஆளாளுக்கு புற்றீசல் போல கிளம்பி வருவாங்க. எங்கள் ஜாதி இவ்வளவு இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கா யார் பேருனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த ஜாதியோட பேரில் வந்து இது எப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க நமக்கு தெரியாது. இது எப்போ தள்ளுபடி பண்ணியது போக அவ்வளவு வதன்னு ஒரு இதுக்குலாம் 2 மிஷின் வைக்க வேண்டியிருக்கும். 2 மிஷின் ஓட்டு மிஷின் ஆனால் பத்தாமல் இருக்கிறது. இதை போன்ற எலெக்ஷன் கமிஷன் இதிலெல்லாம் முக்கியமாக குறிப்பிடுத்துக்கணும். நீங்கள் 10 மணிக்கு மேலே பேசக்கூடாது, 9 மணிக்கு மேலே பேசக்கூடாதுலாம் சொல்கிற எலெக்ஷன் கமிஷன், பல்வேறு விஷயங்களில் தலையிடுற எலெக்ஷன் கமிஷன், இது போன்ற விஷயங்களில் தலையிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்லாம் இப்படி இருக்கணும் ஆரம்பத்திலேயே. தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைகள் ட்ரெண்டிங் டாப்பிக்காக அரசியலாக தான் போயிட்டுருக்கு. இப்போது அந்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னா 42 கட்சிகள் தமிழ்நாட்டிலேருந்து நீக்கியிருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. மொத்தம் 474 கட்சிகள் அகில இந்திய அளவில் நீக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து சேர்த்து பார்த்தா 800 கட்சிகள் வரும். ஆமாம், இன்னும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது. இதில் முக்கியமாக என்னென்னா தேர்தல் கமிஷனுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளுக்கு உட்படாத கட்சிகள்லாம் லெட்டர் பேட் கட்சிகள் அதிகம். இங்கே இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க, அந்த வருமானம் தேர்தல் கணக்கு அந்த அறிக்கையும் தேர்தல் கொடுக்காதனால சரியாக கொடுக்காது. இத்தனை சதவீத ஓட்டு வாங்கியிருக்கணும். முதல்ல அரசியல் கட்சிக்கு அடிப்படையாக அவங்க சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல அலுவலக முகவரி இல்லாத பல்வேறு கட்சிகள் இங்கே இருந்திருக்கு. அலுவலகமே கிடையாது. எங்க இருக்காங்கன்னு தெரியல. கட்சி பேர் மட்டும் இருக்கு. விதவிதமான கட்சியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காதலர்கள், இந்திய காதலர்கள் கட்சி, இந்திய காதலர்கள் கட்சி, சூப்பர் ஸ்டார் மக்கள் கழகம், இந்த மாதிரி கட்சியெல்லாம் மது குடிப்போ விழிப்புணர்வு. இப்போ சங்கம் இல்ல, கட்சி ஸ்ட்ரைட்டா கட்சி தான். சங்கமா வந்து கட்சியா மாறி இருக்கு. சங்கமா வந்து புதுசா இந்திய தேசிய மக்கள் சக்தி முன்னேற்றம்லாம் ஒரு கட்சி. இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சு முன்னாடி ஒரு அகில இந்தியா, இப்போ அந்த பேர் வைப்பாங்களா அகில இந்தியா, திராவிட கழகம், தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி பேரை மாற்றி வச்சு பல கட்சிகள் இருக்கு. ஏகப்பட்ட கட்சிகள் இந்த மாதிரி இருக்கு. இது இன்னும் நடவடிக்கை மிக அதிகமாக இருக்கும் போல இருக்கு. இதில் என்னன்னா இந்த நம்ம சொன்ன லெட்டர் பேட் கட்சிகள் அப்படி அப்படிங்கிறது உண்டு. நமக்கே தெரியும். யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு ஆள் இருந்து கட்சி ஆரம்பிச்சிடுறது. ஒரே ஆள் தான், அவரே ஒரு கட்சி நடந்து எங்கே அலுவலகம் இருக்குன்னு தெரியாது, ஒன்றுமே புரியாது. ஆனால் கட்சி நடத்துகிறாங்க. கட்சிக்காரர் அவரை வந்து யார் அப்படின்னா தலைவர், அது ஒரு நிறுவனர், தலைவர், பொதுச் செயலாளர், அவங்களே அவர்தான் வாக்காளர், தொண்டர் எல்லாம் அவர் தான். ஒரு சில கட்சிக்காரங்களாம் சுயேட்சை அனுப்பாங்க, ஒரு ஓட்டு விழுகும். அப்போ உங்கள் வீட்லேயே ஓட்டு போடலையா? இப்போ மினிமம் 2 ஓட்டாவது அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பையனா ஓட்டு போடணும். அப்போ இது ரீசெண்ட் போகிற தேர்தலில் நடந்துச்சுல சார். இது யாருக்கோ சுயேட்சை நின்றவங்களுக்கு வந்து குடும்பத்தில் 4 பேர், அவருக்கு 3 ஓட்டு, அந்த மாதிரி அவ்வளோதான் ஓட்டம். அதுதான் நிறைய காமெடி நடக்கும். ஒருத்தர்லாம் எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு, ஒவ்வொரு தேர்தலும் நின்றுவார். எதுக்காக நிற்கிறாரு? டெபாசிட் கட்டுற பணம் தான் வேஸ்ட்டு. ஆமாம். ஒரு விஜய் டிவி தொலைக்காட்சியில் கூட ஒரு இந்த டிபேட்டில் கூட கலந்துக்கிட்டு இருந்தார். எல்லா எலெக்ஷனையும் பிரதமர் எலெக்ஷனையும் நின்றுருக்காரு. ஆனால் இது எல்லா தேர்தலும் நின்றுப்பாரு. ஆமாம், இது வரைக்கும் இப்போ வெற்றி எல்லா எலெக்ஷன் நின்று தோத்த போயிருக்காராம். அது அவரோட சாதனையா? ஆமாம், பாரு, வெற்றி பெற்றா உள்ள இருப்பாங்க. இவங்க வெற்றி பெற போகிறாங்க ஒரு ஆள் வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி பல கட்சிகளுக்கு ஒரு பெரிய மரணடி. ஏன்னா இதில் என்ன விஷயம், இவங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா தேர்தலில் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கணக்கு காமிச்சு பல பணப்பரிமாற்றங்கள் நடத்துறது இவங்களோட குறிக்கோள். இன்னொன்று என்ன, ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அங்கே போய் நிற்க போகிறேன்னு சொல்கிறது. நிற்க போகிறேன்னு சொன்னோன்னா வேட்பாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத சிக்கல். இந்த மாதிரி உடனே இவங்களை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசுகிறத கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு ஒரு அமௌண்ட் வாங்குறது. இந்த மாதிரி கட்டப்பஞ்சது போலீஸ் ஸ்டேஷனில் கட்சி இந்த இது இப்போ நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ நிறைய பண்ணிட்டாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கார்டு ஒன்று வச்சுக்கிடுவாங்க. ஒரு ஐடி கார்டு வச்சுட்டு நல்லா கட்ட பஞ்சாயத்து தான் கட்சியோட ஐடி கார்டு, ஒரு கட்சியோட ஐடி கார்டு. அது அவர் தான் நிறுவனர், அவர் தான் பொதுச் செயலாளர், அதுதான் சொல்லிட்டோமே. ஒரு கட்சியோட தலைவர் வந்திருக்காரு. அந்த திமுகவோட தலைவரும் ஒன்று, இந்த தலைவரும் ஒன்றா. இவங்க இந்த குரூப் இது ரொம்ப காலமாக நடக்குது. முந்தியெல்லாம் எப்படி என்ன பண்ணாங்கன்னா, அந்த இப்போ தானே உங்களுக்கு ஃபோனு. அந்த காலத்தில் ஃபோன் கனெக்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 70, 90, 90 ஃபோன் கனெக்ஷன் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் ஒரு வேட்பாளர் ஒரு கட்சியில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து ஃபோன் கனெக்ஷன் உடனே கிடைக்கும்.
அப்போலாம் நீங்கள் ஃபோன் கனெக்ஷனுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, ஃபோன் கனெக்ஷனுக்கு நீங்கள் பதிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பதிஞ்சதுலேருந்து 5 வருஷம் ஆகும். ஃபோன் கனெக்ஷன் கிடைக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம், 4 வருஷத்தில் கிடைக்கலாம். பெரிய விஷயம். அவங்க வீட்டில் ஃபோன் கனெக்ஷன் வந்துருச்சு. எப்போ வந்து அது அவங்க 6 வருஷமாக இருந்தாங்க அப்படின்ற காலகட்டங்கள்லாம் இருந்தது. நான் சொல்கிறது ரொம்ப தூரம் இல்லை, நான் சொல்கிறது 90களிலே இருந்தது. கேஸ் பதிஞ்சா ஒரு கேஸ், அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலே கேஸ் பதிஞ்சிருவாங்க பையன் பேரில். இதே மாதிரி 5 வருஷம். ஆமாம், 4 வருஷம் ஆகும்ட்டு. என்னென்னா கேஸ் பதிஞ்சிடும், பையனை கல்யாணம் பார்க்குறோம்ல, அதனால் கேஸ் பதியணும். ஏன்னா கேஸ் நீங்கள் பதிஞ்சதுலேருந்து உங்கள் சீனியாரிட்டி படி உங்களுக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் பதிஞ்சிட்டோம்னா கல்யாணம் ஆனோம்னா கேஸ் கனெக்ஷன் கிடச்சிடும். ஃபோன் கனெக்ஷன் 5 வருஷம் கழிச்சு வரும். அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருந்த நேரம் இவங்களுக்கு, இந்த வேட்பாளர்களுக்கு என்னென்னா, வேட்பாளராக நிற்கிறாங்கன்னா அவங்க இந்த முன்னுரிமை கொடுத்து உடனடியாக அவங்க ஃபோன் கனெக்ஷன் வரும். இன்னொரு கேள்வி சார், இப்போ இந்த 42 கட்சியில் நீக்கினாங்களே, இதில் அந்த கட்சியோட தலைவர்லாம் இருப்பாங்களா? அது யாரு என்னன்னு 42 கட்சி அங்கீகாரத்தை ஒரு 5 பேர் நம்ம ஜவஹர்லால். அதாவது இதுல பாதிக்கப்பட்டது, முக்கியமான பாதிக்கப்பட்டது என்னன்னா, இந்த மாதிரி பெரிய கட்சிகளோட கூட்டணிகளில் இருந்த தமிழகத்தில் மிக பிரபலமாக அறியப்பட்ட கட்சிகளோட அங்கீகாரம் தான் சிக்கல். ஜவஹர்லா, மனித இவர் தமிமுன் அன்சாரி, ஜான் பாண்டியன், ஜான், இவங்க எல்லாரும் அங்கீகாரம் போச்சுன்ற காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து கூட்டணிக்காக தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உதயசூரியன் சின்னத்தில் நின்னவங்க, அதிமுக சின்னத்தை தனி சின்னம் இல்லைன்னா அங்கீகாரம் ரத்தாயிரும். நல்ல வேலை துரை வைகோ பொழைச்சாரு திமுக சின்னத்தில் நிற்காம, அதனால பொழைச்சது. இல்லாட்டி மதிமுக அங்கீகாரம் க்ளோஸ். இப்போ பாமகக்கே உங்களுக்கு மாம்பழ சின்னத்துக்கு திருப்பி தான் ஒதுக்கியிருக்காங்க. மாநில கட்சியோட அங்கீகாரம் பெறணும்னா இத்தனை சதவீத வாக்குகள் வேணும்னு இருக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் படிக்கணும்னா. இவங்களுக்கு அலுவலகமே இல்லாத கட்சிகள் இருந்ததுனால இதெல்லாம் நீக்கியிருக்காங்க. எதுக்காங்கன்னா, நிறைய லெட்டர்பேட் கட்சிகள், எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறோம்னு தெரியாத கட்சி, இந்த கட்சிகள் வேறு. ஆனால் ஜவஹர்லா, தமிழ்முன் அன்சாரி போன்றவர்கள்லாம் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க அந்த திமுகவோடையும் அதிமுகவோடையும் அந்த ஒரு சீட்டுக்காக காம்ப்ரமைஸாக அவங்க தொகுதி, அவங்க சின்னத்தில் நிற்கிறாங்க. அவங்க சின்னத்தில் நிற்கிறது மிகப்பெரிய ஆபத்து. இப்படி தான் வந்து முடியும். சார், இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஜாதி அடிப்படையில் இந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்கல்ல, இது மாதிரி தேர்தல் ஆணையத்தை ஜாதி அடிப்படையில் கட்சி ஆரம்பிக்கலாம். நிறைய கட்சிகள் ஜாதி அடிப்படையான கட்சிகள், ஜாதி பெயர் கொண்ட கட்சிகள்லாம் இருக்குது. இதுதான் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை சரியானபடி எடுக்கணும் அப்படின்னா இந்த கட்சிகளை ஃபுல்லாக தடை செய்யணும். இந்த ஜாதி ரீதியாக கட்சிகள், மத ரீதியான கட்சிகள் இதெல்லாம் வந்து தடை செஞ்சாதான். மொழி தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கம் இந்த கட்சி அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. நான் காமாட்சி நாயுடு நாயுடு அவர் ஒரு கட்சி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி எல்லாருமே தனித்தனி ஜாதிகள் கட்சியெல்லாம் தடை செய்தா, முதல்ல இவங்க ஜாதி வேணாம் மதம் வேணாம்னு சொல்றவங்க முதல்ல இதெல்லாம் செய்யணும்ல, தடை செய்யணும்ல. நீ எதுக்கு ஜாதி பேரில் கட்சி வச்சுருக்கணும், தடை செய்யணும்ல. அதையும் இதோட சேர்த்து எலெக்ஷன் கமிஷன் அதுவும் பண்ணிச்சுன்னா அது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய செயலாக இருக்கும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஜாதிகளை வச்சுட்டு இவங்க அந்த ஒரு மிரட்டி அந்த இடத்துல வந்து சீட்டு வாங்குறது. சில கலவரம் வருது இல்லை சார், இந்த ஜாதி கட்சிகளும் சில கலவரம், ஒரு மாநாடு வச்சு அங்கே பார்த்தா காவல்துறைக்கு அடங்காம யாருக்கும் அந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னால் எத்தனை ஆளாளுக்கு புற்றி செல்வோல கிளம்பி வருவாங்க. எங்கள் ஜாதி இவ்வளவு இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக. யார் பேருனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த ஜாதியோட பேரில் வந்து இது எப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க நமக்கு தெரியாது, இவங்க எப்போ சங்கம் வச்சுருந்தா நமக்கே புரியாது. புற்றி செல்வோல வரும் இனிமேல் தேர்தல் நெருங்க. எதுக்குன்னா, மற்ற கட்சிகள், பெரிய கட்சிகள்கிட்ட பேரம் பேசுறதுக்கு. அவங்களோட முக்கிய குறிக்கோளே பெரிய கட்சிகள்கிட்ட பேரம் பேசுறது. எங்களுக்கு இத்தனை சதவீதம் எங்கள் மக்கள் இருக்காங்க, நாங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு ஒரு காம போட்டால் ஒரு பேரம் அவங்க முடியறதுக்கு இத்தனை பேரும் வர்றதுக்கு முன்னாடி பெரிய கட்சி வந்து அவங்களே போய் பேரம் பேசணும். ஆட்சிக்கு வந்ததுக்கு இவங்க போய் பேரம் பேசணும். அதுக்கு முதல்ல கரெக்டாக பொதுக்கூட்டம் போடுவாங்க. அந்த ஜாதிக்காரங்களுக்கு வச்சு, அந்த இயக்கத்துக்காரங்களை வச்சு பொதுக்கூட்டம் போடுவோம். முதல்ல அதான் ஆரம்பம், ஒரு பொதுக்கூட்டம். அடுத்து அவங்களே மாநாடு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, பெரிய கட்சிகள்கிட்ட பேசுறதுக்கு. இப்போ இந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2-3 நம்ம வெளியில் சொல்ல முடியாத கட்சிகள்லாம் நிறைய இருக்குது. நமக்கே தெரியும். தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதிக்காக ஒரு கரெக்டாக உங்களுக்கு மே மாதம் தேர்தல்னு வச்சுக்கோங்க, டிசம்பரில் ஆரம்பிக்கும், ஒவ்வொரு பொதுக்கூட்டமாக ஆரம்பிக்கும். எதுக்கிட்ட இந்தவங்களாம் பார்த்ததே கிடையாது. நீங்கள் யோசிச்சிங்கன்னா எல்லாம் ஒரு கணக்குக்காக. அங்கே நிற்கிறாங்கல்ல, அங்கே நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உண்டு அமைச்சர் இருப்பார் இல்லையா, அமைச்சரோ முன்னாள் அமைச்சரோ அதிமுக காமராஜரை பற்றி படிச்சிருவாங்க. அந்த இடத்துல வச்சுட்டு அவங்க நிற்கும்போது அவங்களுக்கு என்ன சிக்கல், ஐயோ இவ்வளோ இவங்க தனியாக நின்னா நமக்கு என்ன சிக்கல், அவங்க ஓட்டு வாங்கணுமே, அவங்கள ஓட்டு வாங்கணுமே கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பேசுறது, ஒரு அமௌண்ட் ஒன்று வாங்கிறது. இதுக்காக புற்றீசல் போல கட்சிகள். இதையும் தேர்தல் கமிஷன் தடை செய்யணும். இந்த கட்சிகளை சேர்ந்து அவங்களுடைய விதிமுறைக்கு வராததை செஞ்சவங்க அதையும் செய்யணும். இன்னும் நீங்கள் ஒரு கட்சி பேர் என்ன சொன்னீங்க, இந்திய
காதலர்கள் இது இந்திய காதலர்கள் கட்சி எதுக்கு இது? அது எதுக்குன்னு நல்ல- காதலர்களுக்கு எல்லா காதலர்களும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கா? தமிழ்நாட்டிலே அந்த கட்சி பேர் எங்க இருக்குன்னு தெரியல. தமிழ்நாட்டில் தான் அந்த 42 இதுல தமிழ்நாட்டில் தான் வருது. தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அது தமிழ்நாட்டில் யாரும் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு சமூக பார்வையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது தலைவர் யாரு, அது என்னதான் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் என்ன காதலருக்கு என்ன பண்ணிருக்காரு? இந்த முதல்ல இந்த சமூக ஆர்வலர், இந்த சமூக ஆர்வலர்ன்றதுக்கு பேரே நமக்கு என்னென்ன அர்த்தமே புரிய. சமூக ஆர்வலர்கள் என்ன? சமூக ஆர்வலர்கள் அரசியல் இந்த விமர்சகர்கள் மாதிரி பேர்லாம் ரீச் ஆயிடுச்சுன்னா இன்னும் இளைஞர்கள் ஓட்டெல்லாம் கண்டிப்பா அவருக்கு தான் விழுந்துருக்கணும். யாருக்கு? அது அவங்க நினைச்சுக்கிறது. சமூக ஆர்வலரான இவர். சமூக ஆர்வலர்னா என்ன மீனிங் இருக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நம்ம நிறைய டிவியில் கூட பார்ப்போம். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேர் போட்டு சமூக ஆர்வலர். ஆமா, அது நான் பார்த்துட்டு ட்ரெண்ட். நாங்கள் எங்களுக்கெல்லாம் சமூகத்தில் ஆர்வம் இல்லையா? சமூக ஆர்வலர் இன்னைக்கு திமுக, இன்னைக்கு அதிமுக டிவியில் பேர் மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை இவர் சமூக ஆர்வலர்னா எங்களுக்கெல்லாம் சமூகத்து மேலே ஆர்வம் கிடையாதா? நாங்கள்லாம் வேஸ்ட் ஆஃப் அப்படி ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பா சமூக ஆர்வலர்கள் பேர் போட்டுக்கிறது இது எல்லாமே முக்கியமாக இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போகிறதுக்கு, 2 கட்ட பஞ்சாயத்துகள் பண்ணுறதுக்கு, அங்கே குறிப்பிட்ட ஜாதி ஓட்டுகளை காமிச்சு அரசியல் கட்சியிட்ட பணம் வாங்குறதுக்கு, மிரட்டுறதுக்கு, இல்லைன்னா ஒன்று அரசியல் கட்சி பணம் வாங்குறது ஒன்று, இல்லைன்னா சீட்டு வாங்குறதுக்காக. தரமாட்டாங்க சீட்டு. இப்போ முக்கிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. முக்கியமான கட்சிகள் 4-5 கட்சிகள் தான் பெரிய. இல்லை இந்த திரும்ப சீட்டு கொடுத்து அவங்களுக்கு சீட்டு இல்லாமல் போயிருமே. ஏற்கனவே சீட்டு சண்டை தான் நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ இந்த தடவை ஜவஹர்லாக்கெல்லாம் சிக்கல் தான். இப்போ அடுத்து இவங்களுக்கு சிக்கல். அது ஒரு கேள்வி சார். இப்போ எப்படி இப்போ ரத்து பண்ணிட்டாங்கன்னா போட்டியில் நிற்கலாமா அந்த தலைவர் வந்து வரும்? நீங்கள் அந்த கட்சியிலேருந்து நிற்க முடியாதுல்ல இனிமே. ஆனால் எலெக்ஷன் நிற்கலாமா? எலெக்ஷன்ல அவங்க நிற்கலாம். அப்படி அந்த கட்சி சார்பாக அந்த கட்சி சார்பாக நிற்க முடியாது. திமுக திருப்பி திமுக சார்பாக தான் நிற்கலாம். திமுக தொண்டனா நிற்கலாம். திமுக வேட்பாளராக இப்போ நீங்க அந்த சின்னத்துல நின்னாலே நீங்க திமுக வேட்பாளராகத்தான் உணரப்படுவீங்க. இப்போ மதிமுகவில் போனவர் நின்னாங்கல்ல, ஒரு உதயசூரியன் நம்ம இது நின்னாங்க இல்லையா? ஒருவேளை மதிமுகவும் போன எலெக்ஷன்ல திமுக அல்லவே அந்த சின்ன நின்றிருந்தால் இன்னைக்கு மதிமுகவுக்கும் சிக்கல் சிக்கல் வந்திருக்கும். இப்போ திமுக கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்குமோ, கூட்டணியில பிளவு வந்திருக்குமோ? ஆமா, பிளவு வராது, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்பா இந்த கட்சிகளும் பிரச்சனை இல்லாமல் குறையுதா அப்படின்னு சொல்லி சந்தோஷம். என்னன்னா இவங்களுக்கு அந்த கட்சியோட பேர் பிரபலமாயிடுச்சு. மனிதநேய மக்கள் கட்சி அப்படிங்கிறது ஒரு பிரபலமான ஒரு பேராயிடுச்சு. ஒரு அவங்க சமுதாயத்திற்கு அவர்கள் மிக முக்கியமான ஒருத்தரங்க இருக்காங்க. அப்போது இவங்க இவ்வளோ மிச்ச லெட்டர்பேட் கட்சியெல்லாம் விட்டுருவோம். ஜவஹர்லா போன்றவர்கள், தமிழ்முன் அன்சாரி போன்றவர்கள்லாம் இதில் கவனத்தில் இல்லாமல் இருந்தது மாபெரும் தவறு. ஏன்னா மற்ற கட்சிகள் லெட்டர்பேட கட்சிகளை விட்டலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்களாம் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அந்த ஒரு முக்கியமான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறவங்க, அந்த சமுதாயத்துக்காக உடைக்கிறேன்னு சொல்கிறவங்க. திமுக போன்ற பெரிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி 2 பெரிய கட்சிகளும் இவங்களுடைய அந்த சிறுபான்மை வாக்குகளையும் அவங்களும் நம்பியிருக்காங்க. அப்படிங்கும்படி முக்கியத்துவம் வாய்ந்த இவர்கள்லாம் இதை எப்படி கவனிக்காமல் கோட்டை விட்டாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது. இது இந்த விதமாக பார்க்கலாம்ல சார். இப்போ அவங்களே தனி சின்னத்தில் இருந்தாலும் மக்கள் மத்தியில் வந்து அந்த சின்னம் ரிஜிஸ்டர் ஆகுமா? இப்போ திமுக உதயசூரியன் அப்ப நீங்க திமுகல இணைஞ்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு நீங்க தனியா கட்சி நடத்துறீங்க? நீங்க சொல்ற மாதிரி தானே இந்த போயிட்டு இந்த கட்ட பஞ்சாயத்து. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஜவஹர்லாவோ தமிழ் அன்சாரியும் ஒருத்தர் அதிமுக திமுக இணைஞ்சிருங்களேன். அப்படின்னு பிரச்சனை உங்களுக்கு. நீங்க இணைஞ்சிட்டா திமுக காரன் ஆயிட்டா சீட்டு கிடைக்காது. ஓ, அந்த கணக்குலயா பேரை வச்சு சீட் வாங்கிக்கலாம். ஆனா திருப்பி அந்த தேர்தல் அந்த சின்னத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன மரியாதை? அப்புறம் எதுக்கு நீங்க தனியா கட்சியா என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல ஒரு எலெக்ஷனாச்சும் இந்த வைகோ மாதிரி இந்த மதிமுக மாதிரி ஒரு தீப்பொடி சின்ன மாதிரி வேற சின்னத்தில் நின்றிருந்தால் திமுகவோட கணக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி உதயசூரியன் சின்னத்திலையும் அதிமுகவில் ரெட்டைலை சின்னத்திலையும் நின்னாங்க அப்படின்னா அவர்கள் திமுக வேட்பாளராகத்தான் பார்க்கப்படுவாங்க. நாளைக்கு ஏதாவது முக்கியமான ஒரு நாடாளுமன்ற தேர்தலே இங்கிருந்து போகும்போது ஒரு தீர்மானத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்க எதிர்க்கிறீங்களோ இவங்க தலைமையோட சொல்லுக்கு தான் கட்டுப்பட்டு ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ முஸ்லீம் லீக் கட்சியிலேருந்து ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. முஸ்லீம் கட்சி சின்னம் வந்து உதயசூரியன் நின்றுருக்காரு. அவர் வந்து ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்தவர்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு திமுகவோட நிலை மாறி ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள் நிலை மாறி பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படி ஏற்படும் போது திமுக எம்பிக்கள் அனைவரும் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த முஸ்லீம் லீக் சேர்ந்தவரும் ஆதரவு தீரணும். கொரோடாவோட கட்டுப்பாடு அவருக்கு திமுக கட்சியில் தான் வருவார் சின்னத்தில் நின்றதுனால. ஜான் பண்ணி அப்படி தான் இரட்டலை சின்னத்தில் நின்று அதுக்கப்புறமா அதுதான். இப்போ நீங்கள் இப்போ நாளைக்கு அவங்க அந்த மாதிரி நின்னாலே அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வருவீங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு தனியாக அரசியல் கட்சி நடத்தணும் ஒரு கேள்வி வருது இல்லை? பெரிய கட்சிகள் வந்து அழுத்தம் கொடுப்பாங்களா சார் நீங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கணும்? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கட்சியோடைய சின்னத்தை பிரபலப்படுத்துவது அப்படிங்கிறது நடக்காமல் இருக்கலாம். இந்த குறைஞ்ச நேரத்தில் பிரபலப்படுத்துறது கஷ்டம். உதயசூரியன் சின்னம் ரெட்டைலி சின்னம்னா மக்கள்கிட்ட ஏற்கனவே எளிதாக இருக்குது. இன்னொரு விதம் பார்க்கலாம்ல,
இப்போ முஸ்லீம் லீக் கட்சி திமுக சப்போர்ட் பண்ணுதா, அந்த ஏரியாவில் இவருக்கு அதிக தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்த திமுக வந்து கவரணும் அப்படின்னா, திமுக சின்னம் அங்கே இருந்துச்சுன்னா ஓகே திமுக நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. இல்லை அதான் இவர் திமுகவோட பாலிசி வந்து தன்னோட இதில் நிற்க சொன்னால் தான் கட்சிக்காரராக தான் நிற்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ரெண்டு விஷயம். ஒன்று, இவங்களுடைய திமுகவுடைய ஸ்டாண்டு என்னதோ அதுவும் ஒரு பின்பற்றணும். இன்னொன்று, அவருக்கு சின்னத்தை புதுதாக பிரபலப்படுத்த முடியாதவர்களுக்கு திமுக போன்ற சின்னங்கள், உதயசூரியன் சின்னத்தையோ ரெட்டையிலே சின்னத்தையோ உடனடியாக மக்கள்கிட்ட சென்று சேர்க்கலாம், அப்படிங்கிறத பண்ணலாம். இதையெல்லாம் திமுக தலைமைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நின்னவங்களுக்கு தான் சிக்கல். இது ஜவஹர்லா போன்றவர்கள், தமிழ் முன்சாரி போன்றவர்களுக்கெல்லாம் சிக்கல் என்னென்னா, இவர்கள் எப்படி கோட்டை விட்டாங்கன்னு தான் புரியல. இதெல்லாம் தெரியாமலா இருந்திருக்கும். கண்டிப்பாக தேர்தல் கமிஷனில் இவ்வளவு சிக்கல் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும்னு, அது முக்கியமான தலைவர்களுக்காக சொல்கிறேன். வேறு தலைவர்கள்லாம் பரவாயில்ல, லெட்டர் பேட் கட்சிகளை பற்றி கவலை கிடையாது. சும்மா ஆரம்பித்து எதுக்கும் ஆரம்பிக்கிற கட்சியெல்லாம் இருக்குது. இதுக்காக ஒரு சமுதாயத்துக்காக உடைக்கிறவங்க இவங்க அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். இன்னொன்று கேள்வி சார், இப்போ இவ்வளோ கட்சிகள் 42 கட்சிகள் தமிழ்நாட்டில் மட்டும் நீக்கியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் வந்து கட்சி தொடங்குறதுக்கு இப்போ இன்னும் கடுமையான நிபந்தனைகள் வைக்கணும் நீங்கள். ஆமாம், கட்சி நினைக்கிறவங்களாம் கட்சி எல்லாரும் பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல, மேலே ஆரம்பித்து கீழே வரைக்கும் பதன்னு அதில் பார்த்தீங்கன்னா சுயேட்சையே ஒரு 15 சுயேட்சைகள். அதில் தள்ளுபடி பண்ணது போக நீங்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சு வேட்புமனுக்களை சரிபார்த்து எலெக்ஷன் கமிஷன் தள்ளுபடி பண்ணியது போக அவ்வளவு வதன்னு இருக்குது. ஒரு இதுக்குலாம் 2 மிஷின் வைக்க வேண்டியிருக்கும். 2 மிஷின் ஓட்டு மிஷினு. ஏன்னா பத்தாமல் இருக்கிறது. இதை போன்ற எலெக்ஷன் கமிஷன் இதிலெல்லாம் முக்கியமாக குறிப்பெடுத்துக்கணும். நீங்கள் 10 மணிக்கு மேலே பேசக்கூடாது, 9 மணிக்கு மேலே பேசக்கூடாதுலாம் சொல்கிற எலெக்ஷன் கமிஷன், பல்வேறு விஷயங்களில் தலையிடுற எலெக்ஷன் கமிஷன், இது போன்ற விஷயங்களில் தலையிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்லாம் இப்படி இருக்கணும் ஆரம்பத்திலேயே. நீங்கள் அதுக்கப்புறம் நடவடிக்கை சரி, முதல்ல இவங்களுக்கு பதிவு அலுவலகம் இல்லாமல் கட்சி நடத்துகிறவங்க இங்கே எல்லாம் பார்க்கணும்ல. இந்த நடவடிக்கை இப்போ எடுத்தது சரி. இது போல் இன்னும் மிகச்சிற ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டுமே இது போன்ற புற்றீசல் போன்ற தேர்தல் நேர கட்சிகள் இருக்குல்ல, அந்த தேர்தல் நேர கட்சிகள்லாம் அப்போ தான் வெளிப்படும். பாருங்கள், டிசம்பர் மாதத்துலேருந்து எத்தனை கட்சி பொதுக்கூட்டம் நடக்குது பாருங்கள். புதுசாக இருக்கும், நம்ம கேள்விப்படாத பேரெல்லாம் வருவாங்க. ஓகே சார், இப்போ வந்து திமுகவோட இந்த இப்போ கட்சிகள் வந்து இப்போது ஜவஹர்லால் கட்சியெல்லாம் போயிருக்கு. திமுக அடுத்த மூவ் என்ன இருக்குது? இப்போது திருப்பி இது பண்ணலாமா, அப்பீல் பண்ணி திருப்பி அந்த கட்சியை மீட்டெடுக்க? அது அவங்களோட இதுதான். திமுக அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவங்க யார் இது போச்சோ அவங்க அதை அப்பீல் பண்ணி அது என்ன அவங்க நியாயமான வாய்ப்புகள் கிடைக்க ரொம்ப குறைவுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவங்க திருப்பி பழையபடி பண்ணணும் போல இருக்கு. திருப்பி பதிவு செய்து அது சரியான கொண்டு போனால் தான் பண்ண முடியும். அதுதான் சொல்கிறேன், முக்கியமானவர்களே கோட்டை விடுவது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஓகே சார், பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அடுத்த கட்ட இந்த என்ன தேர்தல் நேரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இப்போ அடுத்து எத்தனை கட்சிகள் போகுது. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஒரு பகுதியில் ஒரு 400 கட்சி, அடுத்தது 400 கட்சி அப்படியே நிற்கிறாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி நிற்க போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.